பரபரப்பான சூழலில் இருக்கிறது வங்கதேசம். ஏற்கனவே அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் வங்கதேச நாட்டின் நாடாளுமன்றம் தற்பொழுது கலைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். வங்கதேசத்தின் நாடாளுமன்றம் கலைப்பு குறித்து இதனுடைய முழுமையான பின்னணியை விரிவாக பதிவு பண்ணுங்க. வங்கதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தற்காலிகமாக தஞ்சமடைந்திருக்கிறார். வங்கதேசத்தில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ற ஒன்று இல்லை. அங்கு இடைக்கால அரசு அமைக்கப்பட இருப்பதாக நேற்று அந்த நாட்டினுடைய ராணுவ தலைமை தளபதி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட இருப்பதாகவும் அவர் நேற்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வங்கதேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முகமது ஷஹாபுதீன் சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அதன்படி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று நேற்று இரவு தெரிவித்திருந்தார். முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய வங்கதேச தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பேகம் கலிதா ஜியா சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளையும் அவர் பிறப்பித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் வங்கதேச நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக கலைத்து உத்தரவிட வேண்டும் என அங்கிருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் ராணுவத்திற்கும் குடியரசு ஜனாதிபதிக்கும் ஒரு கெடு ஒன்றை விதித்திருந்தனர். இன்று 3 மணிக்குள்ளாக அந்த நாடாளுமன்றத்தை முறைப்படி கலைத்து அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு டெட்லைன் ஒன்றை பிக்ஸ் செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் வங்கதேச நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக கலைத்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அரசாணையை பிறப்பித்திருக்கிறார். முகமது ஷஹாபுதீன் நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக கலைத்திருப்பதாக அவருடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஷிப்லு ஜமான் என்பவர் தற்போது அறிவித்திருக்கிறார். எனவே வங்கதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் முறைப்படி கலைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கடந்த ஜனவரி மாதம்தான் தேர்தல் நடைபெற்று புதிய அரசு அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அங்கு ஏற்பட்ட அரசியல் பதற்றம், கலவரம் மற்றும் பல்வேறு பதற்றங்களை தொடர்ந்து பிரதமர் ராஜினாமா செய்ததா அதனைத் தொடர்ந்து தற்போது நாடாளுமன்றமும் கலைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களோ யாருமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி அங்கு இடைக்கால அரசு அமையும். அது இடைக்கால அரசு எத்தனை நாட்களுக்கு அங்கு ஆட்சியில் இருக்கும் என்பது தெரியாது. ஒருவேளை அங்கு புதிதாக வழக்கமான ஒரு அரசும் பிரதமரும் அங்கு பதவியேற்க வேண்டும் என்றால் மீண்டும் அங்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்து அந்த நடவடிக்கை எல்லாம் நிறைவு பெற்றால் மட்டுமே அங்கு முழுமையான ஒரு அரசு அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவரை இடைக்கால அரசாக மட்டுமே அந்த அரசு இருக்கும். அது ராணுவத்தினுடைய அந்த மேற்பார்வையில், ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த இடைக்கால அரசு செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.